ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாய முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விஜய் மல்லையாவுக்கு சொந்தமான பங்குகளை விற்றதில் 792 கோடி ரூபாய் வருவாய். பாரத ஸ்டேட் வங்கி தலைமையிலான கூட்டமைப்பு அறிவிப்பு. பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுடன் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா சந்திப்பு. பதவி விலகியதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு. இந்தியாவில் கொரோனாவில் இருந்து மீண்டவர்கள் எண்ணிக்கை 3,02,00,000 தாண்டியது. உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 4,13,000 அதிகரிப்பு. கட்சியை நல்லபடி நிலைநிறுத்தி மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவேன். தியாக தலைவி சின்னம்மா உறுதி. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு களை கட்டும் ஆட்டு சந்தை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மட்டும் 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை. நெல்லையில் குடிநீர் குழாயில் உடைப்பு. பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாவதால் பொதுமக்கள் வேதனை. தங்கம் விலையில் மேலும் சரிவு. சவரனுக்கு 144 ரூபாய் குறைந்து 36,336 ரூபாய்க்கு விற்பனை. டோக்கியோ ஒலிம்பிக் கிராமத்தில் அதிகாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி. தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை. விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் கூடவுள்ள நிலையில் அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆலோசனை மேற்கொள்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் கூடுகிறது. 20 அமர்வுகள் வரை நடத்தப்படும் இந்த கூட்டத்தொடரை ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் 2வது அலையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் கூட்டத்தொடர் நடத்தப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 40 மசோதாக்கள், 5 அவசர சட்டங்கள் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக இன்று தனது இல்லத்தில் அனைத்து நாடாளுமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்திற்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு சொந்தமான பங்குகளை விற்றதன் மூலம் பாரத ஸ்டேட் வங்கி தலைமையிலான கூட்டமைப்புக்கு 792 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. பொதுத்துறை வங்கிகளில் பல ஆயிரம் கோடி கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற தொழிலதிபர்கள் விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மெகுல் சோக்சி ஆகியோரால் வங்கிகளுக்கு சுமார் 23,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கடனை வசூலிக்க அவர்களின் சொத்துக்களை முடக்குவதுடன் அவற்றை மத்திய அரசு விற்பனையும் செய்து வருகிறது. அந்த வகையில் விஜய் மல்லையாவுக்கு சொந்தமான பங்குகளை விற்றதன் மூலம் பாரத ஸ்டேட் வங்கிக்கு 792 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. இதேபோல் நீரவ் மோடிக்கு சொந்தமான 1060 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை வங்கியில் ஒப்படைத்துள்ளது. இதனிடையே விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மெகுல் சோக்சி ஆகியோரிடமிருந்து 12,800 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. கர்நாடக முதலமைச்சர் பதவியை திரு எடியூரப்பா ராஜினாமா செய்ததாக தகவல் வெளியான நிலையில் அதனை அவர் மறுத்துள்ளார். கர்நாடகாவில் திரு எடியூரப்பா தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. திரு எடியூரப்பா முதலமைச்சராக பதவியேற்றது முதலே அங்கு உட்கட்சி பூசல் தீவிரமடைந்து வருகிறது. இதனிடையே திரு எடியூரப்பாவை பதவியில் இருந்து நீக்கி புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய பாஜக தலைமை திட்டமிட்டு வருவதாகவும் தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ளவே மேகதாது விவகாரத்தை திரு எடியூரப்பா கையில் எடுத்திருப்பதாகவும் கூறப்பட்டது.
இந்த நிலையில் டெல்லியில் நேற்று பிரதமர் திரு மோடியை நேரில் சந்தித்த திரு எடியூரப்பா மேகதாது விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்தார். இன்று பாஜக தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டாவை அவர் சந்தித்துள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் பதவியை திரு எடியூரப்பா ராஜினாமா செய்துவிட்டதாக தகவல் வெளியானது. இந்த தகவலை மறுத்துள்ள திரு எடியூரப்பா தன்னை பற்றி பாஜக தலைமைக்கு நல்ல அபிப்பிராயம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி உட்பட 16 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 21ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய வட மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழையும் பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 21ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை முதல் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும், வரும் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நெல்லையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாவதால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் இருந்து திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. அதேபோல் கங்கை கொண்டான், சிப்காட், நெல்லை ஆவின் பாலகம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகளுக்கும் தாமிரபரணி ஆற்றில் இருந்து தண்ணீர் செல்கிறது. இந்நிலையில் நெல்லை சந்திப்பு, குறுக்குத்துறை பகுதிகளில் இருந்து ஆவின் பாலகம் மற்றும் மேலப்பாளையம் பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் நடைபெறும் பெரிய குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதனால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக செல்வதைக் கண்டு மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. பொறுத்து இதாக ஒரு புதுசாக போட்டு நியூவாக போட்டு உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் மக்களுக்கும் பிரச்சனை எல்லாத்துட்டும் ஒரு வேஸ்டேஜ் ஆகாமல் நல்லா பண்ணுங்கள். அவ்வளோதான். தண்ணி வேஸ்டேஜ் ஆகிட்டு போயிட்டுருக்கல யார் எல்லாமே பொதுமக்கள் ஒரு காசு தான் எல்லாமே. அதில் ஆவின் பால் பண்ணைக்கு ஒரு வேண்டுகோள். திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலத்திற்கு இந்த தாமிரபரணி ஆற்றிலிருந்து குடிநீர் குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. சமீபத்தில் இந்த குழாய்கள் அனைத்தும் உடைந்து தண்ணீர் முழுவதும் வீணாக விரயமாகி கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து குடிநீரை வீணாக்காமல் அனைத்து பகுதி மக்களுக்கும் மேலப்பாளையத்தில் உள்ள கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தெருக்களுக்கும் சீராக குடிநீர் வழங்க வேண்டும் என்று நெல்லை மாநகராட்சியை கேட்டுக்கொள்கிறோம். சென்னை தியாகராய நகர் பகுதியில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வலியுறுத்தி மாநகராட்சி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் ஊரடங்கில் கூடுதல் தளர்வாக ஜவுளி கடைகள், நகை கடைகள் உள்ளிட்டவை திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் வருகை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை தியாகராய நகர் பகுதியில் உள்ள ரங்கநாதன் தெருவில் பொருட்களை வாங்க வரும் மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அலைமோதுகிறது. இதில் பலரும் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் இருப்பதால் தொற்று பரவும் ஆபத்து உருவாகியுள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சி மண்டலம் 10 சார்பில் கொரோனா விதிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடைத்தெரு வரும் பொதுமக்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை, கிருமி நாசினி கொண்டு கைகளை தூய்மைப்படுத்துதல் மற்றும் முகக்கவசங்களும் வழங்கப்படுகின்றன. இதில் மாநகராட்சி அலுவலர்கள், காவல்துறையினர் கலந்து கொண்டனர். கூட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளில் அதிக சோதனைகள் மேற்கொள்ள ஆவண செய்யப்படும் என மாநகராட்சி துணை ஆணையர் திரு விஷ்ணு மகேஷ் தெரிவித்தார். சென்னை சிட்டியில் 43 பொதுமக்கள் கூடுற இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அலாங் வித் கிரேட்டர் சென்னை போலீஸ்
அந்த 43 இடங்களில் நம்மளோட வாலண்டியர்ஸு, போலீஸ் பர்சனல் அண்ட் சென்னை மாநகராட்சியோட ஸ்டாஃப் வந்து அந்த இடத்துல இருந்து அங்கே வந்து பப்ளிக்கு அறிவுரை கொடுக்கறது, அவங்களுக்கு மாஸ்க் இல்லைன்னா மாஸ்க் கொடுக்கறது அண்ட் ஜென்ரல் அட்வைசரிஸ் கொடுக்கறது. இந்த ஸ்டாட்டிக் டீம்ஸ் வந்து 43 இடங்களில் இருக்குது. இது இல்லாமல் 15 ஜோனல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் மாதிரி எங்கேயோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அங்கே போயிட்டு அந்த வயலேஷன்ஸ் எல்லாம் இது படுத்துறது, அங்கே ஃபைன் இம்போஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா அங்கே ஃபைன் பண்ணுறது. ஸோ இந்த ஜோனல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம்ஸ் வந்து 15 இருக்குது. ஒரு ஜோனுக்கு ஒரு டீம் இருக்குது. ஆனால் குறிப்பாக இந்த புரசைவாக்கம் மற்றும் டி நகர் பகுதியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறையா பப்ளிக் கூடுறதுனால இங்கே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 4 டீம்ஸ், அதாவது டோட்டல் 5 டீம்ஸ் வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே இந்த 2 நாள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கும். இந்த மாதிரி மார்க்கெட் ஏரியாஸில் வந்து ரொம்ப அத்தியாவசியம் இதுக்கு தான் வந்து பப்ளிக் வந்தால் நல்லா இருக்கும். பிகாஸ் இன்னும் வந்து இந்த கொரோனா பேண்டமிக் இன்னும் முடியல. ஸோ வந்து இது வந்து கான்டினியூஸாக வந்து நம்ம மனசில் வைக்கணும். இதுதான் வந்து எங்களோட பப்ளிக்கு வந்து வேண்டுகோள். கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் தஞ்சையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரி டெல்டா மாவட்ட பாசன விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கர்நாடகாவிற்கு ஆதரவாக மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவாக மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் செயல்படுவதாக கூறி தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அணை கட்டுவதை நிறுத்தாவிட்டால் தமிழகம் முழுவதும் அனைத்து விவசாயிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உச்சநீதிமன்றம் சொன்னாலும் நடுவர் மன்றம் சொன்னாலும் நாங்கள் எதையும் கேட்க மாட்டோம் என்று ஒரு அடாவடித்தனமான முறையில் கர்நாடக மாநில அரசும் அதனுடைய முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். இது வந்து ஒரு வரம்பு மீறிய செயல் என்று நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசாங்கமும் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான ஒரு விரிவான திட்ட அறிக்கையை ஆய்வு செய்வதற்கான அனுமதியை கொடுத்திருப்பது என்பதும் வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒரு 4 மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் பல கோடிக்கணக்கான மக்களுடைய விவசாயம், குடிநீர், வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு ஆணையத்துக்கான நிரந்தர தலைவரை நியமிக்காமல் ஒரு அலட்சியமாக இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகும் கர்நாடக மாநில அரசாங்கம் அணை கட்டுகிற தொடர் முயற்சியில் ஈடுபடுமானால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்கள், அனைத்து விவசாய தொழிலாளர் சங்கங்களையும் இணைத்து அடுத்த கட்டமாக பிரம்மாண்டமான போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம். எக்காரணம் கொண்டும் காவிரியிலே பாசன உரிமையை விட்டுத்தர மாட்டோம். இனி வரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் திரு கமலநாதன் பங்கேற்று சின்னம்மா வருகையின் போது சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் திரு AS ராஜா, ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் திரு NG பார்த்திபன், மாநில அம்மா தொழிற்சங்க துணை செயலாளர் திரு சூர்யாச்சாரியார், மாநில MGR மன்ற துணைத் தலைவர் திரு S ராஜா, மாநில சிறுபான்மை துணை செயலாளர் திரு தமிம் மரைக்காயர், மாநில தகவல் தொழில்நுட்ப துணைத் தலைவர் திரு STK அருண், மாவட்ட இணைச் செயலாளர் திரு பிருந்தா, மாவட்ட துணைச் செயலாளர்கள் திரு G முரளிதரன், சித்ரா வாசுதேவன், மாவட்ட பொருளாளர் அப்பு பால் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் மாதம் நுழைவுத் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் 2021-22 கல்வியாண்டில் சேர மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இதற்கான நுழைவுத் தேர்வு பல்வேறு மையங்களில் செப்டம்பர் 2, 3 மற்றும் 4 தேதிகளில் நடைபெறவுள்ளது. மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலம் வரும் 19ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் எனவும் ஆகஸ்ட் 14 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் ஈவு விடுப்பு கேட்டு சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்ட காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்.
அரசு விடுமுறை நாட்களில் பணிபுரிந்தால் அதனை ஈடுகட்டும் விடுமுறையை 6 மாதத்தில் எடுத்துக் கொள்ளலாம் என்ற விதி உள்ளது. இந்நிலையில் மதுரை ஆயுதப்படை பிரிவின் முதல்நிலை காவலராக பணிபுரியும் அப்துல் காதர் இப்ராஹிம் விடுமுறை கேட்டு விண்ணப்பித்தார். அதற்கு காவல்துறை ஆய்வாளர்கள் சக காவலர்கள் முன்பு அவமானப்படுத்தியதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த இப்ராஹிம் வீடியோ பதிவு செய்து வாட்ஸ்அப் முகநூலில் வெளியிட்டிருந்தார். இதன் பேரில் இப்ராஹிமை பணியிடை நீக்கம் செய்து மாநகர காவல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா உத்தரவிட்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 20,000 ரூபாய் மதிப்பிலான கால்பந்துகளை தனியார் தொண்டு நிறுவனத்தினர் வழங்கினர். மன்னார்குடியில் அரசு பள்ளியில் பயிலும் மாணாக்கர்கள் கால்பந்து விளையாட்டில் சாதனை புரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கால்பந்துகள் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை பாண்டி கோவிலில் சிறுமியிடம் தங்க நகையை திருடும் முதியவரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புகார் ஒன்றின் தொடர்பாக பாண்டி கோவிலில் உள்ள சிசிடிவிகளை காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டபோது முதியவர் ஒருவர் தாயின் கையில் இருந்த குழந்தையின் கழுத்தில் இருந்து தங்கச் சங்கிலியை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் இன்று நடைபெற்ற மாட்டு சந்தைக்கு குறைந்த அளவே வியாபாரிகள் வந்ததால் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டது. கொரோனா ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து 3 மாதங்களுக்கு பிறகு சந்தைப்பேட்டையில் மாட்டுச்சந்தை நடைபெற்றது. எனினும் மாடுகளை வாங்க வியாபாரிகள் குறைந்த அளவிலேயே வந்ததால் விற்பனைக்கு கொண்டு வந்த மாடுகளை சில விவசாயிகள் மீண்டும் வீட்டிற்கே ஓட்டி சென்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிச்சைக்காரர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 காயமடைந்தனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக உணவின்றி தவிக்கும் பிச்சைக்காரர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மனிதாபிமான அடிப்படையில் உணவளித்தும் பண உதவியும் செய்து வருகின்றனர். இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளும் பிச்சைக்காரர்கள் சிலர் மது குடித்துவிட்டு ரகைலையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் காரைக்குடியில் பிச்சைக்காரர் ஒருவர் தனது மனைவி குழந்தைகளுடன் சாலை ஓரம் படுத்திருக்கும் போது குடிபோதையில் வந்த 2 பிச்சைக்காரர்கள் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளனர். அப்போது அப்பெண் கூச்சலிட்டதை கேட்டு பெண்ணின் கணவர் கண் விழித்துள்ளார். அப்போது அவர்களுக்கு இடையே கடும் சண்டை மூண்டது. இதில் அப்பெண்ணின் கணவருக்கு காலில் பலத்த காயமும் தவறாக நடக்க முயன்றவருக்கு மண்டையும் உடைந்தது. அங்கு வந்த காவல்துறையினர் காயமடைந்த இருவரையும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் படகுகளை இயக்க முடியாமல் மீனவர்கள் தவித்து வருவதால் ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் துறைமுகத்தில் 800க்கும் மேற்பட்ட விசை படகுகள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். மீனவர்களுக்காக அரசு வழங்கும் இந்த மாதத்திற்கான மானிய டீசலை வாங்கி பயன்படுத்திய மீனவர்கள் வரலாறு காணாத டீசல் விலை உயர்வால் தொடர்ந்து படகுகளை இயக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடலுக்கு செல்ல முடியாமல் வாழ்வாதாரம் இழந்துள்ள மீனவர்கள் வேலை தேடி பிற மாநிலங்களுக்கு செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 800 விசைப்படகுல இன்னைக்கு 100 போட்டு தான் தொழிலுக்கு போயிருக்கு. டீசல் விலைவாசி ரொம்ப 98 ரூபா 99 ரூபா வந்துச்சு. நாளுக்கு நாள் ரேட் கூடிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் டீசல் ரேட்டு குறைஞ்ச பாடு இல்லை. ஏன்னா 100 போட்டு தான் தொழிலுக்கு போயிருக்கு. கட்டுப்படியாக மாட்டேங்குது. இது இராணுவத்தை அங்கே இலங்கை இராணுவம் வேறு அங்கே சித்திரவதை பண்ணுது. இப்படிமா மாற்றி எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப மீனவர்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. இதை மத்திய மாநில அரசுகள் என்னன்னு கேட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்தியாவில் கொரோனாவில் இருந்து மீண்டவர்கள் எண்ணிக்கை 3,02,00,000 தாண்டியுள்ளது. தொற்றில் இருந்து குணமடைவோர் எண்ணிக்கை 97% தாண்டி உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 38,079 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,10,64,908 அதிகரித்துள்ளது.
கடந்த 24 மணி நேரத்தில் 560 பேர் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,13,091 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 4,24,025 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 3,02,27,792 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.